குடும்ப உறவுகளை சிதைக்கக்கூடிய வேலைகளை தெளிவாக செய்யுது. அப்பா மகள், அண்ணன் தங்கச்சி, இந்த பான்லாம் வருதா இல்லையா இன்றைக்கி? அலோபதி டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வந்து மாஸ்டர்பேஷன் வந்து ஹெல்த்தி ஃபார் லைஃபு, குட் ஃபார் லைஃபு, அது ரிக்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் பண்ணுறது தப்பு கிடையாதுன்னு பேச ஆரம்பித்தாங்க. பட் மாஸ்டர்பேஷன் ஹேபிட் இருக்கவன் வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் இந்த மாதிரி பான் பார்க்குறது தப்பு கிடையாது, ஸ்கூல்லேயே பான் பார்த்தா தவறு கிடையாது, நான் குழந்தைகளோட கூட உட்காந்துட்டு பான் பார்க்குறேன், ஏன் பொண்ணோட நான் உட்காந்துட்டு பான் பார்த்தேன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் பகுத்தறிவுங்கிறாங்க, முற்போக்குங்கிறாங்க, நம்ம இதெல்லாம் தப்புன்னு சொன்னால் நம்மளை பிற்போக்குவாதிங்கிறாங்க. பிறர் மனைவியை கவருவது அப்படிங்கிற லெவலுக்கு கூட எழுதி வச்சிருக்காங்க. ஸோ ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி ஏதோ இட்ஸ் நாட் ஏன்ஷியன்ட் டைம், நீங்களா கற்பனை பண்ணிக்காங்க. சரி சொல்லுங்க எனக்கு. வருண் டாக்ஸில் இன்றைக்கு நம்மளுடைய இந்த மாதத்துக்கு உண்டான பாரிசாலன் அவர்களுடைய காணொலி உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுல வழக்கம் போல் நான் சந்தோஷப்படுறேன். எல்லாருமே வந்து பாரியோட டெய்லி ஒரு வீடியோ பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. என் சேனலில் வந்து ஃபுல்லாக பாரியே வந்துட்டார் அப்படின்னா வள்ளல் மீடியாவுக்கும் வருண் டாக்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தோட ஒரு தலைப்புக்காக பாரி கூட பேச வந்திருக்கேன். வணக்கம் பாரி. வணக்கம். அது எப்படிங்க இந்த மைக் இருந்துச்சுன்னா வருண் டாக்ஸ்? ஆமாம், எப்படி செம்மையா மச்சம் வச்சுட்டு எடுக்கிற மாதிரி அதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்பா ஒரே இடத்துல தானே ஷூட் பண்ணுறீங்க, ரெண்டும் ஒழுங்காவது பேக்ரவுண்டை போட்டு தொலை. வேற இடங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம். ஆமாம், வேற இடம் ரைட்டு. கலர்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்க. என்ன ப்ரோ ஏதோ வாசனை வருது, கருகிற வாசனை மாதிரி ஏதோ வருது. ஆமாம் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேர் வீடியோ பண்ணுறதுனால தொடர்ந்து நிறைய பேர் கொஞ்சம் பயந்துட்டேங்க, ஏதோ எரியுதோ என்னமோன்ட்டு. அதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி பண்ணுவோம், எங்களை கொல்ல சதி செய்த அதெல்லாம் அப்படிலாம் வேணாமா? சரி இல்லைங்க, நிறைய பேருக்கு நம்ம பேசுறதே பிடிக்கல. நீங்கள் ஏன் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு என்ன தெரியுமா பண்ணிட்டான், எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஆள், அவன் வந்து இன்னொரு ஒரு வேணாம் ஒரு சமூகத்தை அப்படிலாம் சொல்ல விரும்பல, ஒருத்தரோட லீடர் ஒருத்தர் இருக்காரு, அவங்களுக்குள்ள நெட்வொர்க்கிங் பண்ணி இவன் வந்து பாரிசாலன் கூட உட்காந்து பேசுகிறான், இவன் தான் இருக்கான், எனக்கு தெரியும், சீக்கிரமா அவன் நெய்பர்ஸ் எல்லாம் வச்சு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வைக்க போறேன். ஏங்க நான் சும்மா சொல்லுங்க. அந்த லீடரா அவர் பயங்கரமான ஆளாச்சு, அந்த லீடர் தானே. நிறைய பேருக்கு வயிற்றுச்சலுங்க, அது என்னன்னு எனக்கு புரியல. வயிற்றுச்சல்லாம் இல்ல, பதட்டம், பயம், அச்சம். இல்லை அதில் வந்து நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேங்க. எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. அப்படிங்கிறனால வீடியோ ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு இருக்குங்க. 2 போட்டுருக்கோம், கொஞ்சம் ஒரு 4 போடலாம் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டும் கொஞ்சம் நல்லா வருமே அப்படிங்கிறனால தான். எனிவே இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க தலைப்பு யாருமே பேசாத தலைப்புனால, ரீசெண்ட்லி யூடியூப்பில் நிறைய நல்ல பசங்க ஏன் சொல்கிறாங்கன்னா ஒரு முன்னெடுப்பாக வந்து பான்னால என்னென்ன பாதிப்புலாம் ஏற்படுதுன்றதை நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம சைட்லேருந்து நம்ம ஒரு டேக் வந்து சொல்லாமல் இருக்கிறது நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் டியூலே போயிட்டு இருந்த இந்த தலைப்பை பான் பற்றி வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பான் பற்றி பேசுறதுக்கு நிறையா, அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், பேசிட்டே போகலாம். பட் நம்ம வந்து பேச ஆரம்பித்தாலே ஒரு மணி நேரம் கிட்ட வந்து போயிருதுங்க. பட் அதான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. நிறையா வந்து ஒரு பெரிய பாட்காஸ்ட்டாக இருந்தால் தாங்க நல்லா இருக்கு, போட்டுட்டு தூங்குறப்போ தூக்கம் வருது பாருங்க அப்படிங்கிறாங்க. ஒருத்தங்களை தூங்க வைக்கிறேன்னா ஐம் ஸோ ஹாப்பி தான். பட் சி பான் அஸ் அன் இண்டஸ்ட்ரி, பான் வந்து செல் பண்ணுறதுக்காக நடக்கிற மாஃபியா, பெண்கள் எப்படி காமடிட்டியாக இது பண்ணுறாங்க, செக்ஷுவல் டிசீஸ் எப்படி பரவுது, அதுக்கப்புறம் நிறைய பேர் எப்படி பான்குள்ளே இழுத்துட்டு இருக்காங்க பொண்ணுங்களெல்லாம், அண்ட் சாஃப்ட் பான் தெரியாமலே நிறைய பேர் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆஸ்பெக்ட், பெரிய ஆங்கிள் இருக்குது அதை பற்றி பேசுறதுக்கு. எனக்கு என்னென்னா, பான் பார்க்கறதுனால ஒரு இண்டிவிஜுவலோட மைண்டு எப்படி கரெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். இப்போ நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறது அப்படின்னு இல்லாமல், ஜென்ரலி ஒரு பொதுவான வியூவில் இந்த வேர்ல்டில் பான் பார்க்குறவங்கனால இந்த வேர்ல்டில் இருக்க மற்றவங்கள அவங்க எப்படி பார்ப்பாங்க, எப்படிலாம் அதோட இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட டேக். இல்லை, ஆரம்பத்தில் இது எப்படி மக்களிடம் திணிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு வகையான ஒரு ஊடகம் அப்படி தான் கொண்டு வந்து திணிச்சாங்க. ஆரம்பத்தில் வந்து பான் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சொசைட்டியுமே அக்செப்ட் பண்ணல. இது வெஸ்டர்ன் சொசைட்டியாக இருக்கட்டும், ஈஸ்டர்ன் சொசைட்டியாக இருக்கட்டும், உலகத்தில் எந்த ஒரு சொசைட்டியுமே பான் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை வந்து ஆரம்ப காலகட்டத்தில், இதுதான் இந்த மீடியான்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தானே வருது. உங்களுக்கு வீடியோ கேமரா மூலமா ஒரு காட்சியை வந்து பதிவு செய்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்ட முடியுங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம், ஒரு டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் தான் இந்த பான் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆபாசம் இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னா அது விபச்சார விடுதிகள் இதெல்லாம் தான் போகணும். அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு டார்க் சைடில் உலகம் முழுக்க இருந்த ஒரு விஷயம் தான். ஆனால் இது மீடியாவுக்குள்ளே வரும்பொழுது எல்லா மக்களிடமும் இது வந்து சேர ஆரம்பிக்குது. எப்படி ஒரு சினிமா படம் வந்து மக்கள்கிட்ட வந்து சேருதோ அதே மாதிரி சினிமா தேட்டர்ஸில் வந்து போட ஆரம்பித்தாங்க. அப்போ சினிமா தேட்டர்ஸில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு இது வேணாம் அப்படிங்கிற இருக்கும் பொழுது இரவு நேரத்தில் அதுக்குன்னு தனியாக சில தேட்டர்ஸ், எல்லா தேட்டரும் போட மாட்டாங்க, ஒரு சில தேட்டர்களில் நம்ம ஊர்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் வந்து இந்த மலையாள படம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அந்த ஒரு ஓடாது அதிகமாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க தேட்டர்கள் எல்லாம் இந்த மாதிரி இரவு நேர காட்சிகளில் ஆபாச படங்கள் ஓட்டுறதுங்கிறது ஒரு கலாச்சாரமாக பரவ தொடங்கிய காலம்.
ஆனால் எப்போவுமே அதுக்கு வெறுப்பு உணர்வு இல்லை அந்த வெறுப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதில் எல்லாரும் போய் ஏன்னா அது இரவு நேரத்தில் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருமே அந்த ஒரு சொசைட்டியே போய் பார்த்துச்சா அப்படின்னா இல்லை, அப்படி தான் இருந்தது. ஆனால் என்றைக்கு இணையதளம் ஓப்பன் சோர்ஸாக வர ஆரம்பிச்சதோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆபாச படங்களுடைய மார்க்கெட் என்பது உச்சத்துக்கு போயிடுச்சு. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அந்த மாதிரி வந்து நல்ல காசு பார்க்க ஆரம்பிச்சாங்க, பயங்கரமாக காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, அந்த வெப்சைட்ஸில் வர ஆட், அவங்களுக்கு இருக்க ஒரே ரெவன்யூ என்னென்னா அதில் இருக்கக்கூடிய ஆட் ரெவன்யூ தான். அந்த வெப்சைட்ஸ் இருக்குல்ல, அந்த வெப்சைட்ஸில் வந்து வரக்கூடிய ஆட் ரெவன்யூ மட்டும்தான் அவங்களுக்கு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்குமான ரெவன்யூவே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பான் ஹப் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பான் வெப்சைட் அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது? ஆனால் இப்போ நான் சொன்னதில் ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகும். எந்த பான் வெப்சைட்டில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் உடனே ஸ்கிப் தானே பண்ணுவேன். அங்கே ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது வந்திருக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எதுவுமே வராது. அப்புறம் எப்படி நான் இப்போ சொன்னது கரெக்டுன்னு நீங்கள் யோசிச்சிங்க? இல்லை, ஆட் வரும். என்ன ஆட் வரும்? இல்லை, ஏன் யூடியூப்ல ஆட் வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம். இப்போ யூடியூப்ல வர ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜோட ஆட் வரலாம், ஒரு ஹோம் அப்ளையன்ஸோட ஆட் வரலாம், இல்லை வந்து நீங்கள் ஒரு ஏதாவது இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளோட ஆட் வந்து யூடியூப்ல வரும். நீங்கள் பான் வெப்சைட்ஸில் இந்த ஆட்ஸ்லாம் வராது. நீங்கள் போய் பாருங்கள், எந்த பான் வெப்சைட்லையும் இந்த ஆட்லாம் வராது. ஓகே, ஆட்ஸ்னால் எது தெரியுமா வரும்? அதுலேயும் இந்த பான் சம்மந்தப்பட்ட ஆட்ஸ் தான் வரும். அதாவது செக்ஸ் டாய்ஸ். ஒரு பான் வெப்சைட்டுக்கு இன்னொரு பான் வெப்சைட் ஆட் போடும், பார்த்துருக்கீங்களா? இதை நான் நோட்டீஸ் பண்ணலையே ப்ரோ. இப்படி தான் இருக்கும். நீங்கள் பானில் பார்த்தா யாருமே வந்து ஆட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் இந்த ஒட்டுமொத்த பான் இண்டஸ்ட்ரியும் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது, அதுவும் அதீத லாபத்தில். எப்படி புரியலங்க எனக்கு. அப்படின்னா கூட இப்போ யோசிச்சு பார்த்தா, இப்போ நீங்கள் சொன்னோன்னா யோசிச்சு பார்த்தா, அந்த செக்ஸ் டேப்லெட்ஸ், அப்புறம் வந்து செக்ஸ் டாய்ஸ், இது லைவ் கேம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்போ தான் வந்து இந்த லைவ் கேம்ங்கிற இந்த கான்செப்ட் வருது. அதாவது இப்போனா ஒரு 2 ஆண்டுகளாக தான், 2-3 ஆண்டுகளாக தான் ஒன்லி ஃபேன்ஸாக இருக்கட்டும், இந்த டேரெக்டாக வாடிக்கையாளர்களாக மாறி பெண்கள் வந்து டேரெக்டாக கமோடிட்டியாக மாறுவாங்க. இங்கே இருக்க பார்க்குறவன் இவன் கையில் இருக்க காசை போட்டு காசு அனுப்புகிறான் அப்படிங்கிற மாதிரி டேரெக்டான ஒரு ஸ்கீம் வந்து இப்போ தான் ஒரு அநேகமாக இந்த நெட்வொர்க்கிங் இதெல்லாம் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் ஒரு மிஞ்சி போனால் 3 வருஷம் 4 வருஷம் இந்த கேப்பில் தான் இதெல்லாம் இப்போ புதுசாக உருவாயிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்துமே பான் வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்தவித ஆடும் இல்லாமல் எந்தவித ரெவன்யூ இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி என்னென்னா, இதுக்கு பின்னாடி தான் இந்த பான் இண்டஸ்ட்ரிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சினஸ்டர் அப்படின்னுங்கிறது என்னென்னு புரிஞ்சுக்கணும். எப்படி இவங்களுக்கு காசு வருது, எப்படி இதில் ஒரு பெரிய வர்த்தகம் செயல்படுது, இந்த வர்த்தகத்தில் எந்த பொருளை அவங்க விற்பனை செய்ய போகிறாங்க, இதன் மூலிமா விற்கப்படக்கூடிய கமாடிட்டி என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட் இம்ப்ளான்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் அந்த உடம்பை பாதிக்கக்கூடிய விதமான மாத்திரைகள் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து கொடுக்கக்கூடியது, சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் தான். இது எல்லாமே பிளட் ப்ரெஷரை வந்து சில இது பிராண்டு நம்ம சொல்லி பேச முடியாது, அதனால் சில எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும் என்னென்ன மாத்திரைகள்லாம் இருக்குன்ட்டு. பிராண்ட்லாம் வயாகரான்னு சொல்லுவோம், அது அவ்வளோதான். அது வந்து சில பிராண்ட்ஸுக்கு இருக்குது. அந்த பிராண்ட்ஸ் நீங்கள் சொல்லும்போது பிரச்சனை வரும். ஆனால் அந்த மாத்திரைகளோட ஃபங்க்ஷனிங் என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அது பிளட் ப்ரெஷரை ஏற்றி விடும். ஓகே, ரீசெண்டாக ஒரு ஆய்வில் என்ன திரும்ப சொல்லிட்டாங்க, வயாகரா போட்டால் மூளை நல்லா ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு ப்ரோ. இப்போ ஒரு 1 வீக் இது என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் அந்த மாத்திரையை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது வந்து உங்களோட பிளட் ப்ரெஷரை வந்து அதிகரிக்கும். பிளட் ப்ரெஷர் அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. பிளட் ப்ரெஷர் உடம்புல அதிகரிக்கும் போது, பிளட் ப்ரெஷர் அதிகமாக உடம்புல இருக்கும்போது உங்களுக்கு எனர்ஜி ரஷ் அதிகமாக இருக்கும். உங்கள் உடம்பு வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கான அத்தனை தன்மையும் உங்கள் உடம்புல ஏற்படும். ஆண்மை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எரெக்ஷன் வந்து ரொம்ப நேரத்துக்கு லாஸ்ட் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. மூளையில் அதிகமான பிளட் பம்ப் இருக்கும் பொழுது உங்களோட சிந்தனை ஆற்றல், அந்த டிசைடிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களால் ரொம்ப சுலபமாக செய்ய முடியும். இதெல்லாம் கரெக்டு. இப்போ ஹார்ட் அட்டாக் ஏன் வரும்? ஏன்னா வழக்கத்தோட அதிகமான ஹார்ட் பீட்டு இருக்கிறதோ என்னவோ. இதுதான் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்போது உடம்புல ரத்தம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிற இயல்பை விட அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், நீங்கள் ஒரு மாத்திரை எடுத்துக்கிறீங்க, பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நெஞ்சடைச்சு விழுந்து சாவதற்கான வாய்ப்புகள் நிறைய கேசஸ் நடந்திருக்கு. நிறைய படங்களும் கூட அதெல்லாம் காட்டியிருப்பாங்க. அப்படியே ஹார்ட் அட்டாக்ல வந்து சாகிற மாதிரிலாம் காட்சிகள்லாம் வந்திருக்கும். டைரக்டர் கூட செத்துட்டாரு. ஆமாம், சரி. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அதோடைய பாதிப்பு. ஆனால் இந்த மாதிரியான மாத்திரை மருந்துகளை நியாயப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. ஓகே. அப்போ அவைகளுடைய விளம்பரங்கள் வந்து இந்த விஷயங்களில் வரும். இதில் இன்னொன்று என்னென்னா,
பான் பார்க்குறத வந்து ஒரு அடிக்ஷன் அப்படின்னு சொல்லி எந்த டாக்டருமே பேச மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க? அதான் பேசுகிறாங்களே, இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்களா? இப்போ பேசுகிறாங்க ப்ரோ. ஆரம்ப காலகட்டத்தில் அதே டாக்டர்ஸ் மாஸ்டர்பேஷனை நியாயப்படுத்தி பேசியிருப்பாங்க. ஆமாம். ஏன் சித்த மருத்துவம் அதில் ஒரு கில்ட் ஃபீல் இருக்குன்றதுனால அப்படி பேசியிருப்பாங்க. இருக்கணும் தானேங்க. இந்த கில்ட் ஃபீல் ஹேஸ் டு பி தேர்ல. சரி, ஆனால் இப்போ நீங்கள் இந்த கில்ட் ஃபீல் வந்து இயற்கையே நமக்கு கொடுக்கும். இயற்கையே கொடுக்குற ஒரு கில்ட் ஃபீல் தான். ஏன் வந்து அப்போ அது புரிய வேணாமா? இது ஒரு தப்பான ஒரு விஷயங்கிறனால தான் இயற்கையாக அந்த கில்ட் ஃபீல் கொடுக்குது. அந்த கில்ட் ஃபீல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்கு உட்காந்து மணிக்கணக்காக பேசுகிறீங்க? அப்போ இதுக்கு பின்னாடி டைரக்ட் மார்க்கெட் எதுவும் கிடையாது, பட் இன்டைரக்ட் மார்க்கெட் நிறைய இருக்குது. இந்த பான் அடிக்ஷனை நம்மகிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுறது மூலிமா நம்மகிடம் திணிக்கப்படக்கூடிய வேறு சில விஷயங்கள் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு வந்து ஆண்மை குறைபாடு இன்றைக்கி உலகம் முழுக்க அதிகரிச்சிருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ பான் பார்க்குற சமூகம் அதிகரிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பான் பார்க்குற கலாச்சாரத்துக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கான்னா ஆமாம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மாஸ்டர்பேஷன்ஸை வந்து நியாயப்படுத்தி தொடர்ச்சியாக டாக்டர்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரபல சேனல்கள் எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்கும். அவங்க எல்லாரும் சொன்னது என்ன? அது வந்து சரி, தப்பு கிடையாது, கில்ட் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு தாத்தா தான் வந்து வயிற்றுல வாயில அடிச்சு பாரு. சித்த மருத்துவர்கள் மட்டும்தான் அதுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா சித்த மருத்துவத்தில் குறிப்பே மிக தெளிவாக இருக்கிறது. விந்து விட்டவன் நொந்து சாவான், விந்து விட்டவன் நொந்து கெட்டான்னு வரும். நொந்து கெட்டான் இல்லை விந்து அதிகமாக ஒருத்தன் உடம்புல இருந்து போகுதுன்னா அவனுக்கு அதிகமான நோய் வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்குதுங்கிறது சித்த மருத்துவத்துடைய ஒரு ஃபைண்டிங்ஸ். ஆனால் இது அப்படியே கான்ட்ரடிக்டாக அலோபதி டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வந்து மாஸ்டர்பேஷன் வந்து ஹெல்த்தி ஃபார் லைஃபு, குட் ஃபார் லைஃபு, அது ரிக்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் பண்ணுறது தப்பு கிடையாதுன்னு பேச ஆரம்பித்தாங்க. பட் மாஸ்டர்பேஷன் ஹேபிட் இருக்கவன் வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் போடுறாங்க நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து பெருமையாக வந்து நம்பர்ஸ்லாம் போடுறாங்க. அதுதான். அப்போ இது என்ன ஆகும்னா ரொம்ப விரைவில் ஆண்களுடைய மலட்டுத்தன்மையை இது வந்து நிச்சயம் அதிகமாக மாஸ்டர்பேட் பண்ணுறவங்களால செக்ஸுவல் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ண முடியாதுன்னு அதே டாக்டர்கள் தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன நோக்கம் தான் உங்களுக்கு? எதுக்கு இதை நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருக்கீங்க? மாஸ்டர்பேஷன் தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு போங்க. சரி, இப்போ பான் அண்ட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு மாஸ்டர்பேஷன். ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு நோயை உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படை காரணியாக இருப்பது பான். இந்த நோய் வந்து இன்றைக்கி சமூகத்தில் பரவிக்கிட்டு இருக்குது. எப்படி மது குடிப்பது ஒரு அடிக்ஷனோ, எப்படி கஞ்சா போதை ஒரு அடிக்ஷனோ, எப்படி வந்து இந்த ஹெராயின் கொக்கைன் ஒரு அடிக்ஷனோ, அதே போல் மாஸ்டர்பேஷன் ஒரு விதமான அடிக்ஷன், அதே போல் பானும் ஒரு விதமான அடிக்ஷன். இந்த அடிக்ஷன் என்பது திணிக்கப்பட்டு விட்டது. அதனால் ஏற்படுற டைரக்டான ஃபிசிக்கல் பாதிப்பு தான் வந்து இதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இது ஃபிசிக்கலாக ஒரு பாதிப்பில் இது நமக்கு சைக்காலஜிக்கல் பாதிப்புகள் நிறையா இருக்குது. அது வந்து இன்றைக்கி பெண்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கர்மம் பிடிச்ச படங்களை பார்த்துட்டு பெண்களை வந்து பாலியல் ரீதியான அந்த இச்சைகளுக்கு உட்படுத்தும் பொழுது அவங்களுக்கு பெரிய அளவு பிரச்சனைகள், அவங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்க கணவர்மார்கள் வந்து செய்யக்கூடிய சில அருவருப்பான செயல்கள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய அளவு பின்னடைவுகளை ஏற்படுத்தி இருக்குது. அது மூலிமா சில கேசஸ் நடந்திருக்கு. அது டொமஸ்டிக் வயலன்ஸில் சில இன்னுமே இந்திய அரசு சில விஷயங்களை டொமஸ்டிக் வயலன்ஸில் வச்சிருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக பானில் காட்டப்படுது. புரியுதுங்களா? நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இதுக்குள்ளே போவோம். இல்லை, எனக்கு ரொம்ப அந்த கொச்சையா இல்லை ஆபாசமாக பேசுகிற மாதிரி இல்லாமல் சைக்காலஜியை பேசுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பெண்கள் பற்றி பேசுகிறப்போ நான் முக்கியமாக இதில் நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறப்போ ஓப்பனாக வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்போ என்னோட கலெக்டிவ் நாலேஜ் என்னென்னா பெண்கள் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக தான் பான் பார்க்குற ஆட்களாக இருக்காங்க. ஆமாம். ஸோ சைக்காலஜியில் அதுக்கு ரீசன் வேறு என்னென்னா பெண்களுக்கான பான் கிடையாது இது. பெண்கள் இந்த மாதிரியான உடல் உறவு வைப்பது வந்து அவங்க ப்ராசஸே பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய புரிதல் அது கிடையாது. ஆனால் அதில் மெயினான பான் இண்டஸ்ட்ரியில் அதிகமான நடிகர்கள் யாருன்னா பெண்கள் தான் அதிகமாக அதில் நடிகர்களாக இருப்பாங்க. ஆனால் பெண்கள் அதிகமாக கன்சியூமர்ஸ் கிடையாது, அந்த வீடியோஸை பார்க்குற கன்சியூமர்ஸ் கிடையாது. ஏன்னா முழுக்க ஆண்களை மையப்படுத்திய ஒரு வியாபாரமாகத்தான் இந்த பான் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை இந்த ஒன்லி ஃபேன்ஸ் இந்த மாதிரி லொட்லோஸ்க்கு இது எல்லாமே ஆண்களை மையப்படுத்திய ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் இது டெவலப் ஆகி நிற்கிது. இதுக்கு ரீசன் என்ன? பெண்கள் அவங்களோட இன்டிமேசிங்கிறது வேறு. பெண்களுக்கு கவர்ச்சி என்பதோ இல்லை பெண்களுக்கு ஒரு காமம் என்ற அந்த சிந்தனையோ ஆண்கள் போல கிடையாது. ஆண்களுக்கு வந்து அது வித்தின் ஏ மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ் முடியக்கூடிய விஷயமாகவே இருக்கிறது. ஆனால் பெண்களுக்கு அது அப்படி கிடையாது. பெண்களுக்கு வந்து அது தொடராக இருக்கணும், அன்பாக இருக்கணும், அக்கறையாக இருக்கணும், அது வந்து ஒரு லவ்வாக இருக்கணும். அந்த வே எக்ஸ்பிரஸிங் த லவ் வந்து இட்ஸ் மோர் எமோஷனலி கனெக்ட், ஜஸ்ட் நாட் ஃபிசிக்கல். ஃபிசிக்கல் இது பான்கிறது ஜஸ்ட் ஃபிசிக்கல், அதில் எதுவுமே கிடையாது. அப்போ இதை வந்து இவன் வந்து திணிக்கிறான், நம்ம மைண்டில் திணிக்கிறான். இதுக்கு வந்து ஒரு ஃபெட்டிஷ்னு சொல்லி ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவன் வந்து அதை வந்து பெண்களை அடிக்கிறதையும் பெண்களை காரி துப்புறதையெல்லாம் வந்து அவன் வந்து ஒரு இதாக ஒரு ட்ரெண்டாக செட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்.
இது இது என்ன மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்புக்கு யூஸ் ஆகுமா இது? ஸோ இட் டைரக்ட்லி கனெக்ட்ஸ் டு a lot of problems within the couple ஆமா. அப்படிங்கிறீங்களா? அந்த கப்புள்ஸ்க்கு இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது இந்த கண்டிப்பா மைண்ட் லெவலில். குடும்ப உறவுகளுக்குள்ள இப்போ ஒரு பானால் அடிக்ட் ஆன ஒரு பையன் கண்டிப்பாக குடும்ப உறவுகளில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணும் பொழுது அது அவங்களுக்குள்ள வந்து அந்த உறவுக்குள்ளே நிறைய ஒரு கசப்பு அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக மாறி இருக்கிறது. அது மாதிரி கேசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம பான் வந்து எல்லா லெவல்லையுமே மனித சமூகத்திற்கு ஆபத்து. இதில் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகக்கூடியவர்கள் பெண்களாக இருப்பார்கள். ஆண்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்குது, மன ரீதியான தவறான கைடன்ஸ் வந்து ஆண்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்கப்படுகிறது. பெண்களை வந்து ஒரு காம பொருளாக மட்டுமே பார்க்கக்கூடிய தன்மை பான் பார்க்கக்கூடிய ஆண்களுக்கு உருவாகிவிடும். அவர்கள் வந்து பெண்களோட எமோஷனல்ஸுக்கு வந்து அவங்க மதிப்பு கொடுக்குற மாதிரி தெரியாது. ஒரு சாதாரண ஃப்ளஷ் தான். எனக்கு என்னென்ன பாரி குறிப்பான எனக்கு அந்த கல்யாணம் ஆனவங்களை விடுங்க, விவரம் வந்தவங்களை விடுங்க, அவங்க அதுவும் ஒரு பிரச்சனை தான். அதனால பெரிய பிரச்சனை இருக்குது. எனக்கு மெயினாக அது பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஒரு ஸ்கூல் பையன் இல்லை காலேஜ் பசங்களுக்கு, அந்த மாதிரி பசங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து ஏன்னா இப்போ ஒரு ஆண் இருக்காரு, கல்யாணம் ஆயிருக்கு, இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா அவரோட ஃபிசிக்கல் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கு இல்லை தேடிக்கிறதுக்கு அவருக்கு நிறைய வெண்ட் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. அவரை யாரும் போய் தடுக்க மாட்டாங்க. அவரை தவறுன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு கம்மியாக இருக்கும். பட் ஸ்கூல் படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற பையனை அவங்க அப்பா அம்மாவோட கட்டுப்பாட்டில் வளர்றவன் ஒழுக்கமாக இருக்கணும் தான் பெரும்பான்மை அப்பா அம்மா நினைப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் அது எப்படி அஃபெக்ட் ஆகும்? காலேஜ் ஸ்டூடெண்ட் உங்களோட வாழ்க்கையிலாம் அது எப்படி அஃபெக்ட் ஆகுது? கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுங்க. இப்போ எப்படி நான் சொல்கிறேன்னா, ஒன்ஸ் த பான் வந்து அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இது எதுனா அதிகமாக பார்த்தா தானே தப்பு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடியவரா இல்லை கம்மியாக பார்க்கக்கூடியவராங்கிறதே அது வந்து ஒரு வே ஆஃப் அடிக்ஷன். அது உங்களால் உறுதி விட்டு சொல்ல முடியாது. நான் கம்மியாகத்தான் பார்ப்பேன், நான் அதிகமாக பார்ப்பேன்ங்கிறது அது கிடையாது. அது உங்களோட இஷ்டத்துக்கு அடிப்படையில் அது அதிகரிக்காமல் இருக்கலாம். அதனால் முடிந்தவரை முற்றுமுழுதாக அதை பார்ப்பதை தவிர்க்கணும். சின்ன பசங்க இன்றைக்கி இணையதளம், அதனால கவர்மெண்ட்டுக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, பானை வந்து தடை செய்யணுங்கிறாங்க. கவர்மெண்ட் ஆக்சுவலாக தடை செஞ்சுருக்கு. பட் ஆனால் விபிஎன்ங்கிறது மூலிமா ஈஸியாக அவங்க வந்து திரும்ப பான் வெப்சைட்ஸை தெரியும்ல, எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட இன்னும் அதிகமாகவே தெரியும். ஆனால் ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து தடுக்கணும்னு நினச்சா அவங்களால முடியாமல் கிடையாது. இந்தியன் பான் இண்டஸ்ட்ரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குங்க புதுசாக. ஹிந்திக்காரங்க வந்து இப்போ ஹிந்திக்காரங்க எல்லாம் நார்த் இந்தியாவில் தானே தங்கியிருக்காங்க. அவங்களாம் அரெஸ்ட் பண்ண முடியாது அவங்களால. அப்போ அது வந்து லீகலைஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் லீகலைஸ் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில் வந்து இது எல்லாமே ஒரு தப்பான ஒரு சொசைட்டி நோக்கி தான் நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். மெயினாக பசங்களுக்கு இது எப்படி பாதிப்பு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பெண் அப்படிங்கிற அந்த பார்வையே வந்து தவறான பார்வையில் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து பெண்களுக்கு அவங்களோட செக்யூரிட்டி வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகும். ஒரு பெண்ணை வந்து அணுகும் பொழுதே அவன் வந்து பாலியல் ரீதியாகத்தான் அணுகக்கூடிய எண்ணம் அவனுக்கு இதை பார்த்தால் வர தொடங்கிடும். ஒரு பெண்ணை வந்து நீங்கள் அன்பு செலுத்துறது இல்லை அந்த காமங்கிற அந்த விஷயத்தை கடந்து ஒரு பெண்ணை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே இயற்கையிலே ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு ரொம்ப கம்மி. இயற்கையிலே ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்க்கும்பொழுது அவனை அறியாமலேயே சப்கான்ஷியஸில் ஃபிசிக்கலாக அட்ராக்ட் ஆக்கப்படுவான். இதுதான் வந்து இயற்கை வந்து அவனுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்குது. இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் எல்லார் மேலேயும் வரக்கூடாதுங்கிறனால தான் தொடர்ச்சியாக நம்மிடம் வந்து ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த கற்றுக் கொடுக்கறது தான் கற்பு என்பது இயற்கையானது அல்ல, கற்பிக்கப்படுவது தான் கற்பு. நிறைய பேர் வந்து கற்பு இயற்கையில் இருக்கா, இயற்கையில் இல்லை கிடையாது. யார் சொன்ன இயற்கையில் இருக்குது கற்புன்ட்டு? கற்பு என்பது கற்பிக்கப்படுறது. நம்ம சொசைட்டியாக வாழ்கிறோம், சிவிலைஸ்டாக வாழ்கிறோன்னு ஒரு இடத்துக்கு. இப்போ மனித நாகரிகம் வந்து இப்படி ஒன்றா நம்ம வாழ்கிறதுக்கு தகுதியான ஆட்களான்னு கேட்டால் கிடையாது. இயற்கையில் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய எந்த உயிரினமும் வந்து ஒரு சின்ன குடும்பமாகத்தான் இருக்கிறத ஒளி இவ்வளோ பெரிய சொசைட்டியெல்லாம் ஃபார்ம். நம்ம வந்து ஒன்று எறும்பு மாதிரி நம்ம ஃபார்ம் ஆகிருக்கோம். ஆனால் எறும்பில் இப்படிலாம் இருக்கா? கப்பலாக இருக்காங்களா? இல்லையே. எறும்பில் ராணி தேனி ஒரே ஒரு தேனி தான், தேனிகளில் ராணி. அதே போல் குயின் ஆண்ட்டுங்கிறது ஒன்று தான் இருக்கும். அது சொல்கிறத தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதோட லைஃபுக்காக தான் எல்லாரும் அர்ப்பணிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தனித்தனி இண்டிவிஜுவல் லைஃப் இருக்குது. அப்படி இருந்து நம்ம வந்து இந்த சொசைட்டிக்குள்ளே அசோசியேட் ஆகி நம்ம இருக்கோம் அப்படின்னா சிலதை நம்ம விட்டு கொடுக்கணும், சிலதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். இந்த இடத்துல தான் நமக்கு என்னென்னா பாலியல் ஒழுக்கம்ங்கிறது தேவைப்படுது. எனக்கு பார்க்குற பெண்கள் எல்லாம் நான் போயிட்டு பழகிட்டு இருந்தேன். அது அடுத்தவரோட மனைவியாக இருக்கலாம், அடுத்தவரோட தங்கையாக இருக்கலாம், அடுத்தவரோட தாயாக இருக்கலாம். எனக்கு யார் மேலாம் காமம் வருதோ அவங்களோட நான் வந்து பேசுவேன், கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். நீங்கள் அப்படி யோசிங்களேன். அப்படி ஒரு சொசைட்டி இருக்குன்னா அது உங்களால் வந்து வெளியில் தலை காட்ட முடியுமா? இது இப்போ தான் இருக்குது, அந்த சொசைட்டி இருக்குங்க. இப்போ அப்படி தான் கமெண்ட்ஸ்லாம் போய் பாருங்களேன். ஏதாவது ரேண்டம் போஸ்ட் கீழே கமெண்ட் போய் பாருங்களா. இப்போ ஆன்லைனில் அது சாத்தியப்பட்டுருச்சுங்க. ஆன்லைனில் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஆன்லைனில் வந்து எவன் வேணாலும் என்ன வேணாலும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் பொது சொசைட்டி அப்படி மாறல. பொதுவில் பிரச்சனைகள் இருக்குது, பெண்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால்
நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். இந்த பாலியல் சார்ந்த சுதந்திரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நெக்லிஜென்ஸ் பண்ணிட்டு யாரோட ஒய்ஃபையும் யாரை வந்து அப்ரோச் பண்ணலாம், யாரோட இதையும் யாரும் வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஒரு மாதிரி ஒரு சொசைட்டி ஃபார்ம் ஆகி நிற்குதுன்னா அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க. அதோட தாக்கம் தான் லைட்டாக கேரளாவில் பெண்கள் வந்து பஸ் கண்டக்டர் ஏறுவாங்க, அவர் வந்து டிக்கெட் கொடுக்குற வேலையை பார்க்காம வேற ஒன்று பேசுவார். நீங்கள் அழகாக இருக்கீங்க. இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு 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 இது மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இந்த கற்பொழுக்கம் இதெல்லாம் இல்லாத ஒரு சொசைட்டி அது எப்படி இருக்கும்? காலையில் உங்களால் எந்திச்சு வெளியில் போயிட்டு வர முடியாது நிம்மதியாக. போகிற இடம்லாம் பார்க்குற இடம்லாம் இப்போவே அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்? அந்த கற்பொழுக்கம்ங்கிறத ஆண்கள் மறக்கிறதுனால தானே அது நடக்குது. ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது, 2 பேருக்குமே இது பொருந்தும். அப்போ அதுக்கு தான் சின்ன வயதுலேருந்தே இப்படி தான் வாழணும், ஒருவனுக்கு ஒருத்தி, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தொடர்ச்சியாக இன்டாக்டினேஷன் பண்ணி அது சொல்லி கொடுக்கப்படுவதால் தான் அது பேர் கற்பு. அப்படி தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். அப்போ அதையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பான் பார்க்குறது தப்பு கிடையாது, ஸ்கூல்லேயே பான் பார்த்தா தவறு கிடையாது. நான் குழந்தைகளோட கூட உட்காந்துட்டு பான் பார்க்குறேன், என் பொண்ணோட நான் உட்காந்துட்டு பான் பார்த்தேன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் பகுத்தறிவுங்கிறாங்க, முற்போக்குங்கிறாங்க. நம்ம இதெல்லாம் தப்புன்னு சொன்னால் நம்மளை பிற்போக்குவாதிங்கிறாங்க. இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு அடிக்டட் சொசைட்டி நீங்கள் உருவாக்குவீங்க. அது வந்து செக்ஸுவலி ஃப்ரஸ்ட்ரேட்டடான அடிக்டடான சொசைட்டியாக இருக்கும். ஏன் அவனுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்? இயற்கையாக இருக்கக்கூடிய பாலியல்லாம் அவனுக்கு தாண்டிடுவான். இந்த பான் இண்டஸ்ட்ரியை பார்க்கும்போது அவனுக்கு அவனோட பாலியல் தேவைகளும் பாலியல் புரிதலும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அவனுக்கு எதுவுமே ஒரு பெண் வந்து அவரை பூர்த்தி செய்ய முடியாதுங்கிற இடத்துக்கு வந்து நிற்பான். என்ன பண்ணுவீங்க? எப்படி நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் என்ன லீகலைஸ் பண்ணி என்ன பண்ணி எப்படி செய்வீங்க? தப்புனா தப்புன்னு சொல்ல கற்றுக்கோங்க. அப்போ பான் வந்து ஒரு அடிக்ஷன். அதை வந்து குழந்தைகள் பார்க்கக்கூடாது. அதை தடை செய்யணும். தடை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அது. அப்போ அதில் நடிக்கக்கூடாது. அது ஒரு இண்டஸ்ட்ரியாக ஃபார்ம் பண்ணக்கூடாது. அதில் நடிச்சுட்டு வந்தவங்கள நல்லவங்கன்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. அவங்க குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் கும்பிடு போடக்கூடாது. அவங்க தமிழ்நாட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கக்கூடாது. அதில் பேசும்போது அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு கும்பிடு விட்டு காலில் விடக்கூடாது. அப்படிலாம் யார் அம்மானு கூப்பிடக்கூடாது. அம்மான்னு சொல்லிலாம் கூப்பிடவே கூடாது. தயவு செஞ்சு கேவலமாக இருக்குடா நீங்கள் பண்ணுறதெல்லாம். குஜால் டிவியில் தான் அதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. எனவே நான் இன்னொரு விஷயம் கேட்கணும். பான்னா வந்து இப்போ நம்ம எடுத்தோன்னே இந்த பான் தான் மாடர்ன் பான் தான் வச்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு புக் வடிவமாக அது வந்தது. அதனாலேயும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதைகள்லாம் படிச்சு இப்படிதான் நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கும். ஒரு உறவு, அதாவது புனிதமான உறவு வச்சு தான். ஆனால் அந்த பான் புக்கில் வந்து கதை எழுதுவாங்க. ஸோ அதுவும் நீங்கள் இப்போ என்ன பான் பண்ணியிருக்கோ அதை வந்து புக் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டே நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு விஷயம், இந்த காமசூத்ரா எழுதின நாடு வியாச்சியாயனரா அவர் பேர். அவர் வந்து காமசூத்ரா இது பண்ணி இல்லை, அதுக்காக தான் கேட்குறேன். தெளிவு நீங்கள் கொடுப்பீங்கன்றனால தான் கேட்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறுங்க என்னென்னோ பேசி வச்சிருக்காங்க. பிறர் மனைவியை கவருவது அப்படிங்கிற லெவலுக்கு கூட எழுதி வச்சிருக்காங்க. ஸோ ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி ஏதோ இட்ஸ் நாட் ஏன்ஷியன்ட் டைம். நீங்களா அப்புறம் கற்பனை பண்ணிக்காங்க. சொல்லுங்க. காமசூத்ரால மிடிவல் டைம்ஸ்ல வந்தது. அது ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் கிடையாது. காலகட்டத்தில் 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் அது. அது முழுக்க அது யார் எழுதினாங்களோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் இது. ஓகே. அதுக்கும் இங்கிருந்த நேட்டிவ் மக்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிறன்மனை நோக்கா பேராண்மை தான் நம்ம திருக்குறள் நமக்கு சொல்லுது. அதாவது ஒரு பெண்ணை அடுத்தவர் வீட்டு மனைவியை பார்க்காமல் இருப்பது தான் ஒரு ஆண்மைக்கான ஒரு பேராண்மைக்கான அழகு. ஆண்மைங்கிறது வேற, பேராண்மை அப்படின்னா என்ன? அடுத்தவரோட மனைவியை பார்க்காமல் இருப்பது தான் ஒரு பேராண்மை. அவன் தான் சரியான மனுஷங்கிறாரு, ஆம்பளைங்கிறாரு வள்ளுவர். இதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு. அதே போல் நமக்கு வந்து கற்பியல்னு ஒன்று இருக்குது, ஒழுக்கம்ங்கிறது இருக்குது. ஒழுக்கம் வந்து உயிருக்கு மேலே ஓம்பப்படணுங்கிறது வள்ளுவர் நமக்கு காட்டக்கூடிய வழி. இதில் தான் எங்களுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம வகுத்துக்கணும். பட் காமசூத்ரா எழுதுனது வேற ஒரு கம்யூனிட்டி, அதோட ப்ரைட் எடுத்துக்க வேண்டியது அவங்களோட விஷயம். நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, இதுக்கு தான் நான் கேட்டேன் இது. ஸோ அதை வந்து நம்ம வந்து லைஃப் ஸ்டைலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவின் அடையாளம் அதெல்லாம் நீங்கள் சொல்லணும். அது இந்தியாவோட அடையாளம் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் அடையாளம். அந்த சமூகம் தான் அதை எழுதியது, அதை அவர்கள் தான் பின்பற்றினார்கள். ஏன் அதை எழுதினாங்க, ஏன் பின்பற்றினாங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வசதியான ஆண்களை வந்து எப்படி கவரணும்னு பெண்களுக்கு அட்வைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன, இது யார் இது எழுதியிருப்பா? பானபே மிஞ்சிட்டாங்களா? ஆமாம். அதே போல் வந்து அடுத்தவர் வீட்டு மனைவியை எப்படி தன் வசப்படுத்தணும்னு எழுதியிருக்கு. இதில் என்ன மாதிரியான பேச்சு இதெல்லாம்? அதில் வந்து கட்டற்ற பாலியல் சுதந்திரம்னு சொல்கிறோம்ல, அந்த விஷயங்கள்லாம் அதுலேயே இருக்குது. அப்போ இதுக்கும் இந்தியாவில் இருந்த கலாச்சார பண்பாடுகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஒரு 14ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு அபத்த நூல். அந்த அபத்த நூல் அது. அதில் பெண்கள்லாம் வந்து ஈக்குவலாலாம் இருக்காது. முழுக்க பெண்களை வந்து கேவலப்படுத்தி தான் அந்த நூல் எழுதப்பட்டிருக்கும். எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய உடலெல்லாம் வந்து
கீழான ஒரு விஷயமாகவும் அதை வந்து சுத்தமாக வைத்துக்கொள்ளணும், அது தீட்டு, அது இந்த மாதிரியான ஒரு தப்பான ஒரு பிற்போக்கு சிந்தனையில் அந்த புத்தகம் பிற்போக்குன்னு கூட அது ஒரு சிந்தனையே கிடையாது. அந்த மாதிரி கருமத்தை கொண்டு வந்து அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரு இந்தியாவோட ஐடென்டிட்டியாக தூக்கி சுமக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. அது சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, அதனால் நான் தூக்கி சுமப்பேனா நீங்கள் போய் சுமந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு அது தேவையில்லை. சரி, ஓகே, ஒரு சுகமான சுமையா நீங்கள் அதை சுமந்துக்கோங்க. சரி, எனக்கு நான் அதை கூப்பிட்டு இப்போ நான் இதை பற்றி பேசுங்கன்னா நீங்கள் வந்து நானா அப்படிலாம் யோசிக்கல, பேசுனீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது இதில் சொல்கிறதுக்கு. சரியா, அதை நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். அதனால் எனக்கு இதை வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொலாங் திஸ் டாபிக். முக்கியமான விஷயம் மட்டும் தாட் ப்ரோவோக்கிங்காக இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் பேசிட்டு போயிடலாம். இப்போ பான், இதுதான் பான் அப்படின்னு சொல்கிறத பற்றி மட்டும் நம்ம இல்லை, இதெல்லாம் பான் இல்லைங்க, நார்மலைஸ்ட் அப்படின்னு சொல்றது சாஃப்ட் பான். சரியா, அது சாஃப்ட் பான்னா அதுக்கு அது எங்கப்பா கிடைக்கும்னு தேடாதீங்க. நீங்க பார்த்துட்டு எல்லா ஹாலிவுட்டுமே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ரீல்ஸ், மூவிஸ், ஹாலிவுட், காலிவுட், மாலிவுட் எதுல வேணா இருக்கு. ரீல்ஸ், நம்ம பார்க்குற பிக்சர்ஸ். ஒரு தமிழ் டைரக்டர் ஒரு பேப்பர் எடுக்கிறாரு, ஃபேஷன், அந்த பேப்பரோட கடைசி பாகத்துல ஒரு பாட்டு போடணும், அச்சோ அச்சோ அச்சோன்னு ஒரு பாட்டு போடணும்னு இருக்கா என்ன? அதுதான் நான் காரணம் சொல்லிட்டேன். பேயை பார்த்து பயந்துருப்பாங்க, எல்லாரையும் கிளிகிளிப்பா வீட்டுக்கு அனுப்ப. இதுதான் சாஃப்ட் பான். நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு பெண்ணை ஒரு மாதிரி ஆபாசமாக கவர்ச்சிப்படுத்தி ஆட விட்டு அதில் மூலமாக ஒரு பணம் சம்பாதிக்கிறதுனா அது கம்ஸ் அண்டர் பான் ஒன்லி. ஓகே, அதில் முழுமையாக உடல் திறந்தா என்ன, அரைங்குறையமாக உடலை திறந்தால் என்ன? பெண்ணுடைய உடல் தானே அங்கே வந்து காட்சி பொருளாக்கப்படுகிறது. அதை பார்த்து ஆண்கள் தானே மெய்சிலிர்த்து போகிறார்கள். இவ்வளோதான் விஷயம். அது பான் தான். அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏங்க ஒரு சோப்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்பொழுது ஒரு பெண்ணையே குளிக்க வச்சு காட்டணும்னு தான் அவசியம் இருக்கா? அதே போல் ஒரு இன்னர் வேர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது அதுக்கு மாட்டி, ஏன்னா நமக்கு தெரியாதா? நானே கேட்டிருக்கேன், என் ஜட்டி எங்கே போடணும் எங்களுக்கு தெரியாது, நம்ம இது ப்ரா எங்கே போடணும் அவங்களுக்குலாம் தெரியாது, நீங்கள் போட்டு காட்டி தான் காமிச்சு தான் புரிய வைக்கணுமா? என்ன மாதிரியான ஒரு லூசுத்தனமான. அப்போ இது எல்லாமே முழுக்க முழுக்க கவர்ச்சிப்படுத்துதலின் அடிப்படையில் தான் இது. ஏன்னா சென்சார் போர்டு லொட்டு லோஸ்க்குலாம் ஒன்று இருக்குது. டிவிக்கு எதாவது இருக்கா சென்சார் போர்டு? இருக்காமே, ஏதோ இருக்குங்க. அப்புறம் எப்படிங்க ஜட்டியோட ஒருத்தன் ஓடுறதையும் ஜட்டியும் இதோட ஒரு அரை நிர்வாணமாக பெண்கள் இருப்பதையும் எப்படிங்க டிவியில் காட்டலாம்? ஏங்க சூப்பர்மேன் மாதிரி பேண்ட் மேலே போட்டு காட்ட முடியும்? அது இது மாதிரி எதாவது போட்டு காட்டுவாங்க. அதுதான் இங்கே தப்பு. அவர்கள் ஒரு கவர்ச்சியின் மூலமாக உங்களே அந்த இதை பார்க்க வைக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதை பார்க்கணும் நீங்கள், அவ்வளோதான். அதுக்காக கவர்ச்சிப்படுத்தி பெண்களை வந்து கவர்ச்சி பொருளாக பயன்படுத்தி கொண்டு, அதான் திரும்ப திரும்ப இது பெண்கள் அவங்களுடைய அழகை ஒரு வணிகப்படுத்துதல் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போகுது. இது முழுக்க முழுக்க ஆணாதிக்க சிந்தனைக்கு தீனி போடக்கூடிய விதமாகத்தான் அமையும். ஓகே, ஸோ கடைசியாக நீங்களே வந்துட்டீங்க பாயிண்ட்டுக்கு. கடைசி மேட்ரு இதோட நம்ம கேட்டு வந்து முடிச்சுக்கலாம். ஸோ எங்கே வந்து நிற்கிதுன்னா, அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறது, தங்களோட உடம்பை வந்து இப்போ அங்கே ஒரு ஹீரோயின் நடிக்க போனாங்க, அவங்க பண்ண வச்சாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி பெரும்பான்மையான பெண்கள் வந்து எதன் மூலியமாக அதை பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், இன்ஸ்டா மூலியமாக பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்டா மூலியமாக பண்ணுற அது எப்படி வந்து அதை பண்ண வச்சாங்க, இன்றைக்கி அது வந்து ஒருத்தி பண்ணுறா, நானும் அவளை மாதிரி பசங்களாம் என்னை பின்தொடரணும்னு எப்படி பெண்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு விழுந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆண்கள் அதை பார்த்து எப்படி வக்கரமாக மாறிட்டு இருக்காங்க. அண்ட் இன்ட்ராக்டிவ் மீடியம்ன்றதுனால அதை பற்றி பதியறது எல்லாமே நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. அதையும் சில பெண்கள் வந்து லைக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதாங்க, எப்படி ஒரு பான் ஆக்ட்ரஸ் வந்து அந்த பான் ஃபிலிமில் நடிக்கும் பொழுது அது எதுக்காக அவங்க நடிக்கிறாங்க? அட் த எண்ட் ஆஃப் த டே காசு. ஸோ இதுதான் காசு தான் எல்லாம் அப்படின்ட்டு, மற்றபடி எல்லா மாரல்ஸையும் நம்ம தூக்கி பரன் மேலே ஏற்றிட்டீங்க அப்படின்னா, எல்லா நல்ல கருத்துக்களையும் நீங்கள் தூக்கி ஓரம் வச்சிட்டிங்க அப்படின்னா, பணம் தான் அடுத்து எல்லாத்தையுமே தீர்மானிக்குங்கிற இடத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாமே நியாயங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுதா இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், குறைந்தபட்சம் இந்த பான் ஆக்ட்ரஸ் இவங்களெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணி அவங்கள வந்து ஒரு பெரிய ஆட்களாக காட்டி அவங்களும் ரொம்ப நல்லவர்கள் போல் காட்டி, எப்படி என்ன நல்லவர்கள்? அதாவது ஒரு காசுக்காக, அதுவும் ஒரு ஆடம்பர காசுக்காக, அது ஒன்றும் வாய்ப்பு இது இல்லை, ஒரு பெரிய ஆடம்பரமான பணத்திற்காக தங்கள் உடலை வந்து நிர்வாணப்படுத்தி எந்தவித ஒரு அவங்களுக்கு நாளைக்கு குழந்தை பிறக்கலாம். நடந்துருச்சா இல்லையா? இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். அவன் வந்து ஒன்லி ஃபேன்ஸில் அவங்க அம்மா இருக்கிறாங்க போல், அவங்க பையன் ஸ்கூல் படிச்சிருக்கான், சின்ன பையன் தான், ஒரு அந்த அந்த சின்ன பசங்களோட படிப்பாங்களா அந்த இதில் படிச்சிருக்கான் போல். அவங்க அம்மாவுடைய நிர்வாண புகைப்படங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த பையன்கிட்ட அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் காட்டி அவன் செத்து போயிட்டான், தரமாட்டான், சூசைட் பண்ணிட்டான். அது நியூஸ் ஆயிருக்கு யூஎஸ்ல. அது முந்தா நேற்று தான் அந்த செய்தி நான் பார்த்தேன். என்ன பண்ண போகிறீங்க? அப்போ என்ன மாதிரி சொசைட்டி நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெண் தன்னுடைய உடலை வந்து இந்த மாதிரி நிர்வாணப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி ஆபாச செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு அதை வந்து எல்லாரோட காட்சிக்காகவும் விற்பனை செய்து பிழைத்து கொண்டிருக்கிறாள் என்றால் அவள் கண்டிப்பாக தனது பர்சனல் வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது அவளுக்கே பாதிப்பு இருக்கும், இல்லைன்னா அவளால் அவளுடைய அடுத்த தலைமுறைக்கு பாதிப்பு இருக்கும்.
ஸோ இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் வந்து அதை நோக்கி அந்த மாதிரி ஒரு முடிவை நான் நகத்தாதுன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? இன்ஸ்டாவில் நம்ம அடுத்தவங்க 10 பேர் லைக் பண்ணுறாங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் ஆடுவேன், எப்படி வேணாலும் ஆடுவேன், உடல் அங்கங்களை வந்து கவர்ச்சிப்படுத்தி ஆடுவேன்ட்டு ஆடுறீங்க. நாளைக்கு எப்படியாவது உங்களுக்கு ஒரு காதல் வரும், என்னைக்காவது ஒரு நாள் திருமணம் செய்வீர்கள், என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு குழந்தை பெற்றுக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வரும், அதை சாத்தியப்படுத்துவீர்கள். உங்கள் குழந்தை இந்த சமூகத்திற்குள் வரும். யாரோட குழந்தையாக வரும்? இதுதான் பிரச்சனை. அப்போ பெண்கள் வந்து ஏன் இதை வந்து ரொம்ப அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு கேட்டால் இது ஒரு புகழ் வெளிச்சம்னு நீங்கள் நினச்சிட்டு போகிறது ரொம்ப ஆபத்து. இது புகழ் வெளிச்சமே கிடையாது. இது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நாய்கள் இருக்குது, நாய்கள்லாம் சுற்றி வெறியோட பசியோடு இருக்குது. அங்கே கொண்டு வந்து ஒரு கோழியை கொண்டு வந்து அப்படி வச்சிங்கன்னா அந்த நாயெல்லாம் எப்படி பார்க்கும்? கட்டிச்சு திங்கலாம் போல தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குங்க, அப்படியே ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த கோழி இப்படி நினச்சா அப்படின்னு, அந்த பக்கம் நினச்சா அப்படின்னு எல்லாம் அலர்ட் ஆகும். இந்த கோழி பார்த்து நினச்சிக்குமா, பார்த்தீங்களா என்னோடய அழகில் அந்த நாய்கள்லாம் மயங்குது. கிடையாது. அந்த நாய்கள் வந்து பொதுவாக சொல்கிறேன், அந்த மாதிரியான மென்டாலிட்டி தான். நீங்கள் அந்த பசங்க இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்களா, அவங்கள நம்பி உங்களால் வெளியில் போக முடியுமா? இல்லை, அவங்கள மாதிரியான சொசைட்டியை நம்பி நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இதில் பாதிப்புக்குள்ளாக போகிறதில்ல, உங்கள் இடத்துல வேற ஒரு பொண்ணு அங்கே பாதிப்புக்குள்ளாகலாம். அண்ட் நீ அடுத்தவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து நீங்கள் எந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து நீங்கள் வந்து உணவு அளித்து கொண்டிருக்கிறீங்கன்னு பாருங்கள், யாரை நீங்கள் வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள், எந்த மாதிரியான மைண்ட் செட்டை நீங்கள் வளர்க்குறீங்கன்னு பாருங்கள். இந்த மைண்ட் செட் இன்றைக்கி நார்மலைஸ் ஆகிட்டே வருது நாளுக்கு நாள். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறவங்க கூட பல பேர் அப்போல்லாம் இல்லை நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு பண்ணோன்னு உங்களை நீங்களே இதே போகிற விளையாட்டுக்கு உங்கள் தங்கச்சியோ பண்ணுவாங்க, உங்கள் அக்காவையோ வேறு யாராவது ஆண்கள் பண்ணும்போது உங்களுக்கு குழுன்னு இருக்குமா? அப்போ தான் ஆண்களுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். இதுதான் கேட்குறேன். நீ விளையாட்டுக்கு பண்ண எல்லாத்தையும் அசால்ட்டாக ஏன் எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? சீரியஸாக எடுக்க வேண்டிய விஷயங்களே சீரியஸாக தான் எடுக்கணும். ஒரு பெண் வந்து ஒரு வீடியோ போடுறாங்கன்னா முதல்ல தப்பு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பெண் கவர்ச்சிப்படுத்தி வீடியோ அப்போ எல்லாம் சொல்லுவான், ஏன் அவங்க தானே வீடியோ போடுறாங்க, நீ கமெண்ட் போட்டே ஆகணும்னு யாராவது வந்து கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்களா? கமெண்ட் போடலின்னா உன்னை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை, நீ அவாய்ட் பண்ணிட்டு போகலாம்ல. ஒரு பொண்ணு அது தெரியாமல் பண்ணுது, ஓகே, முடிந்த வரைக்கும் எடுத்து சொல்லலாம். அதுவும் காணும். இப்போலாம் எவனும் முன்னாடிலாம் ஒரு 2-3 கமெண்ட் வந்து எடுத்து சொல்கிறது இருக்கும். விடுங்க தொலி, அவன் கிடக்குறான், நீங்கள் உங்களோட சிறப்பான திறமையை நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா உள்ளே வந்துடுறாங்க. நம்ம ஏதாவது நான் சில கமெண்ட்ஸ்லாம் வந்து அதாவது இந்த ரீல்ஸ்லாம் பார்க்கும்பொழுது நமக்கே பொறுத்துக்கொள்ள முடியாத கோவம் வர மாதிரிலாம் சில ரீல்ஸ்லாம் இருக்கும். சின்ன பசங்களை வச்சுக்கலாம் அசிங்கசிங்கமாலாம் பண்ணுற மாதிரி ரீல்ஸ்லாம் இது இன்ஸ்டாவில் இருக்கும். அப்போலாம் போய் நான் திட்டி விட்டுருவேன் கோவத்தில். அந்த கோவத்தில் திட்டும்போது கீழே வந்து நியாயம் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று இருக்கும். எல்லோரும் பார்த்திங்கன்னா பெரியார் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வந்து நியாயம், அது அவர்களுடைய விருப்பம், அதில் தலையிடுறதுக்கு நீங்கள் யார்? அறிவு கட்டவனே, இது வந்து சோஷியல் மீடியா யார் வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் கருத்து சொல்லலாம், யார் வேணாலும் எதையும் இது பண்ணலாம். ஒரு பொண்ணுங்க நியூடிட்டியை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. அதை நான் என்ன பண்ணுறேன், எடுத்து இந்த இது அதெல்லாம் எல்லாமே ப்ளர் பண்ண வேண்டியதெல்லாம் ப்ளர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை எதிர்த்து பதிவு பண்ணுறோம். அவங்களோட புகைப்படத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னு என்கிட்ட சண்டைக்கு வராங்க. நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எப்பறம் நீ எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு அவனுக்கு உரிமையில் வந்து. அதாவது நம்ம ஷேர் தான் பண்ணுறோம், அவங்க போட்ட போஸ்ட்டை ஷேர் பண்ணி நம்ம திட்டுறோம். அது பண்ணக்கூடாதான். புரியலங்க, எனக்கும் புரியல. என்ன யாரா நீங்கள் லூசு பயலுங்களா? இவங்க தான் போயிட்டு அக்காவை காப்பாற்றுவீங்க. இல்லை அதான், அக்காவை நீங்கள் இப்படி தான் காப்பாற்றுவீங்க அந்த மாதிரி தான் நினைக்க தோணுது. தோழி அங்கே இப்போ அவர்களை திட்டிவிட்டேன் பாருங்கள் தோழின்னு சொல்லிட்டு ஒரு ஹாட்டின் வாங்குறதுக்கு இந்த நாய் வந்து நாக்கத்தவங்க போட்டு சுத்தம். நான் தான் சொல்கிறேன், திருந்துங்கடா தயவு செஞ்சு. அந்த பொண்ணு தன் வாழ்க்கையை தானே உணராமல் அழித்து கொண்டு இருக்கு. அப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த பொண்ணுக்கு தெரியல, ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்குது. உளவியல் ரீதியான குழப்பமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு குழப்பம். அந்த குழப்பத்தில் அந்த பெண் தன்னை அறியாமலே தவறு செய்து கொண்டிருக்கிறது. அந்த தவறை வந்து நியாயப்படுத்தி அது வந்து பேசிக்கிட்டு இருக்கு. நியூடிட்டியை கொண்டு வந்து சோஷியல் மீடியாவில் போடுறதை நியாயப்படுத்துது. அப்போ நம்ம அதை எதிர்த்து பேசி தான் ஆகணும், அது தவறுன்னு சொல்லி தான் ஆகணும், அறிவுரை சொல்லி தான் ஆகணும். நான் அறிவுரை தான், நான் திட்டினா அப்யூசிவாலாம் போடல, நான் அறிவுரை தான் போட்டிருக்கேன் அந்த பதிவை, இது தவறு அப்படின்ட்டு. அதுக்கு வந்து இவங்க கொடி பிடிச்சிட்டு வராங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த உளவியல் தான் பான் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு இருக்குது. நான் ஏர்ன் பண்ணுறேன், நான் வந்து இதில் என்னோட தனிப்பட்ட விருப்பம், என்னோட உடல் எனது உரிமை, என் குடும்பம் கடைசியில் சாப்பிட்டுச்சு, பசி இல்லாமல் தூங்குச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வசதியாக வாழ்கிறேன், அதுக்கு வாழ்கிறேன், இதுக்கு வாழ்கிறேன்ட்டு நான் இந்த தவறுகளை செய்வேன் அப்படின்ட்டு இங்கே வந்து இந்த சமூகம் வந்து ஆமாம்மா உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படின்னா அவங்களாலையும் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது, உங்களாலையும் அவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. வெளிநாட்டில் ஒரு பான் ஆக்ட்ரஸ்ஸு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதை வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த குழந்தையோட உளவியலை யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு அந்த குழந்தை வளர்ந்து வரும் பொழுது
அது என்ன மாதிரியான ஒரு அப்யூஸுக்கு அந்த குழந்தைகள் வந்து உள்ளாக்கப்படும். அவங்க அம்மாவை பற்றி அதுக்கு பெருமையாக இருக்கும். அவனு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இந்த கள்ளக்குறிச்சி இதில் வந்து எனக்கு மனசு உடைய வச்ச ஒரு நிகழ்வு இருந்துச்சு. கள்ளச்சாராய மரணத்துலையா? மனசு உடையிற நான் சொல்கிறது கண்ணு முன்னாடி உங்களுக்கு தெரியும். அப்பா அம்மா 2 பேருமே கள்ளச்சாராயம் குடித்து இறந்து விட்டார்கள். அவங்க பொண்ணு வந்து ஊடகத்தில் பேசுது. அது என்னம்மா சொல்லுது, எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுங்க, அவங்க அதுக்கு ஓம வாட்டர் குடிச்சிட்டு இருந்தாங்க, இது ஓம வாட்டர்னு தான் அவங்க குடித்தாங்க, அதில் அவங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பொண்ணு சொல்லும்போது என் கண்ணு இதாகுது, எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்கள் தப்பை வந்து ஒரு குழந்தை சரி செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அந்த இடத்துக்கு கொண்டு விட்டீங்க தானே. அந்த 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 பொண்ணோட மைண்ட்லேருந்து யோசிச்சு பாரு. And she got exposed. ஆமாம், அப்பா அம்மா 2 பேர் செத்துட்டாங்க, 2 பேர் குடிச்சிட்டு செத்துட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த இழிவை அந்த பெண் சுமக்கணும். அதிலிருந்து அதை தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு அந்த பொண்ணு என்ன சொல்லி தப்பிக்க பார்க்குது பாருங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு குழந்தைய கொண்டு வந்து நீ நிப்பாட்டி இருக்க அப்படின்னா, இந்த மாதிரியான சொசைட்டியை தாங்க நான் வெறுக்கிறேன். இதை தான் தப்புன்னு நான் சொல்கிறேன். நீ தவறு செய்கிறது தலைமுறைக்கும் வரும்டா. உன்னோட தவறு தலைமுறை கடந்தும் பேசும். இதுக்கே எப்படின்னா அதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியலையேங்க. நீ இது ஒரு சரக்கு அடிச்சுட்டு இறந்ததுக்கு ஒரு விஷயம். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு பான் ஆக்ட்ரஸோடைய குழந்தைகளோட உளவியலை யோசிச்சுப்பார். அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து. அந்த ஆபத்தை நீ இந்த சமூகத்துக்குள்ளே உருவாக்குற. தெரிந்தோ தெரியாமலோ பல பேர் அதுக்கு ஒரு கன்சியூமராக இருக்கிறாங்க. புரிந்து கொள்ளுங்கள், அதிலிருந்து வெளியில் வாருங்கள். பான் என்பது ஆபத்து, அது ஆபாசம், அது தவறு, அசிங்கம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து வெளியில் வாங்க. அந்த சிற்றின்பத்துக்கு வந்து வெளியில் வரதுக்கு இன்னும் வேற நிறைய இன்பங்கள் இருக்கு. அது வந்து ரொம்ப யாரையுமே அஃபெக்ட் பண்ணாத ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் இருக்கு. சொல்கிறேன், நீங்கள் பானை நிப்பாட்டு, நீ பான் நிப்பாட்டு, வந்து இந்த மாஸ்டர்பேஷன்லாம் நிப்பாட்டு, அதுக்கப்புறம் இயற்கையே எல்லாத்தையுமே வழிவகுக்கும். நீ நிப்பாட்டி பாரு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறது பொய்யா இல்லைன்னு நீயே உணர்வேன். லைக் ரிவர் கோயிங் டு த சீ. இயற்கை அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீ மாஸ்டர்பேஷன் பண்ணிக்கிட்டு இந்த பானில் அடிக்ஷன் ஆகிட்டு உன்னோட க்ரியேட்டிவிட்டிலாம் இழந்து, உன்னுடைய ஓப்பனாக சொன்னால் ஒரு பெண்ணோட எப்படி பேசணுங்கிறது இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. உண்மைதாங்க. ஒரு பொண்ணை வந்து ஒரு ஒரு அந்த பெண்ணுக்கு நம்ம மீது வந்து விருப்பம் வரணும், நம்ம மீது அவங்களுக்கு காதல் வரணுங்கிறத சரியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த புரிதல் யாருக்கும் இல்லை. ஏன்னா நீ எல்லாம் பான் பார்த்து வைத்து மூளையை வந்து காமத்தின் அடிப்படையில் மழுங்கி வச்சிருப்ப. ஒன்னே அறியாமலே காம வார்த்தைகளை நீ கொட்டி விட்டுருவ பொண்ணுகிட்ட பேசும்போது. அந்த பொண்ணு ஆத்தாடி இவன் எதுக்கு வரான்னு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ரெட் ஃப்ளாக்ன்ட்டு போயிடும். இதுதான் நடக்குது. உன்னால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் உன்னால் நிற்க முடியாது. இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் நீ ஏதோ ஒரு இதில் அடிக்ட் ஆகி கிடக்கிறனால தான். அப்போ அதுலேருந்து வெளியில் வந்து உண்மையான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகரு, உண்மையான காதலை நோக்கி நகரு. ஒரு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும். அதோடைய அந்த சின்ன சின்ன சண்டைகள் கூட உனக்கு சுகமாக மாறி நிற்கும். அதுக்கு ஏன் ஊழல்னு சொன்னாங்க? காதல் சரியானதாக இருந்தால் அந்த காதலியோடு வரக்கூடிய சண்டை கூட அது பேர் ஊழல் தான். ஊழலும் சுகமானது. சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யும், ஒரு கருத்து முரண்பாடுகள் வரதான் செய்யும். ஆனால் அது வந்து அது ஒரு விதமான ஒரு அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் மாறி நிற்கும். இது உண்மையான காதலில் வெற்றி அடைந்தவர்களுக்கும் இல்லறத்தில் நல்ல ஒரு உச்சநிலை அடைந்தவர்களுக்கும் இது புரியும் நான் சொல்கிறது என்னென்னு. ஆனால் நிறைய பேருக்கு புரியலன்னா நீ யோசிச்சுக்கோ. நீ அந்த இடத்துக்கே நீ போகலன்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு வாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு இதை கொஞ்சம் பாருங்கள். பான் வந்து அடிக்ஷனுங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். அது உங்களை மாரலாக வீக்காக்குது. எல்லாரையுமே மாரலாக அது வீக் ஆக்கிடும். பான் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் உள் மனசில் ஒரு கில்ட் இருக்கும் எப்போவுமே. அந்த கில்ட் வந்து இருக்கக்கூடாது உங்கள் லைஃப்பில். அந்த கில்ட் வந்து உங்களை வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாத்தையும் உடச்சிடும். கில்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வராது. இப்போ அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் எல்லாமே வேணும்னா, அந்த கில்ட் இல்லாத லைஃப் வேணும்னா இதிலிருந்து வெளியில் வரணும். இது உங்களுக்காக இல்லை, சொசைட்டிக்காக. இது நான் வெளியில் வரனால என்ன எல்லாம் திருந்திட்டு வானா, நீங்கள் வாங்க. அது மாதிரி ஒரு 10 பேர் வெளியில் வாங்க. அந்த 10 பேர் இன்னொரு 10 பேரை வெளியில் வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இதை வந்து ட்ரெண்ட் பண்ணாதீங்க, இதை நார்மலைஸ் பண்ணாதீங்க. இதை நீங்கள் நார்மலைஸ் இதோட தவறுகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அதில் எல்லாரும் போய் அடிக்ட் ஆகாமல் இருப்பாங்க. நீங்கள் அதை நார்மலைஸ் பண்ணி அதை ட்ரெண்ட் ஆக்கி இன்றைக்கி வந்து அது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்து பாருங்கள், பான் வந்து குடும்ப உறவுகளை சிதைக்கக்கூடிய வேலைகளை தெளிவாக செய்யுது. அப்பா மகள், அண்ணன் தங்கச்சி, இந்த பான்லாம் வருதா இல்லையா இன்றைக்கி? இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறானுங்க அவனுங்க? சீரியஸே வருது, பான்லாம் நிறையா வருது. அப்போ குடும்ப ஸ்ட்ரக்சரை உடைக்கிறது, இன்சிஸ்ட்டை ப்ரமோட் பண்ணுறது, பீஸ்டாலிட்டியை ப்ரமோட் பண்ணுறது, இந்த மாதிரி மனிதனை ஒரு நாகரிகமற்ற ஒரு இடத்துக்கு ஒரு குரங்குகளும் கூட சொல்ல முடியாது. குரங்கை விட கேவலமான குரங்கு கூட ஒழுக்கமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது.
குரங்குகளோட எனக்கு கேவலமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த பான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது ஒரு ஆபத்தான சொசைட்டி தான் உருவாக்கும், ஒரு ஆபாச சொசைட்டி தான் உருவாக்கும். இந்த சொசைட்டியில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே இருக்காது. பெண்களுக்கு பாதுகாப்பு ஆண்களால் என்றைக்கும் இருக்கும். எப்போ ஒரு சரியான சொசைட்டியில் ஒரு அம்மாவுக்கு யார் பாதுகாப்பு? பையன்தான், கணவன் தான். நீங்கள் வேறு பெண்களுக்கு யார், எந்த பெண்களுக்கு போய் கேளுங்க, உங்களுக்கு யாருங்க, உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்குன்னு கேளுங்க, யாரை சொல்லுவாங்க? அப்பாவை சொல்லுவாங்க, அண்ணனை சொல்லுவாங்க, புருஷனை, பையன், இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஆண்கள் தானே பாதுகாப்பாக இருக்காங்க. ஆனால் சாமானியம் ஒரு பெண்ணுக்கிட்ட போய்ட்டு ஆண்களால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கான்னு கேளுங்க, யாரை சொல்லுவாங்க? பெஸ்டியே சொல்ல மாட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லா ஆண்களையும் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆண்கள் இவங்கெல்லாம் இருக்காங்களா இல்லையா? இப்போ புரியுதா? அப்போ ஒரு பெண்ணுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது? ஆண்கள்னால பாதிப்பு இருக்கான், ஆனால் அதே பெண்ணுக்கு பாதுகாப்பு அவங்க குடும்பத்து ஆண்களால் பாதுகாப்பு. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ அந்த குடும்பம்ங்கிற ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்தால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு சொசைட்டியில். நீங்கள் அதை உடச்சி விட்டுட்டு, அதை அழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்புனா எப்படி இருக்கும்? பாதுகாப்பே இருக்காது. யாருக்கு ஏன் வந்து பாதுகாக்கணும்? யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் இமேஜின், ஒரு ஊரில் இருக்க அத்தனை பேர் காம கொடுறேன், யார்கிட்ட இருந்து பாதுகாத்து எப்படி என்ன பாதுகாப்பாக வாழ்ந்துருவீங்க? ஜாம்பி லேண்டு தான் அது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காமல் தான் போகும். ஸோ அதான் சொல்கிறேன், குடும்பம்ங்கிற அந்த ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்கு எகென்ஸ்டாக தான் இன்றைக்கி அத்தனையும் நடக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் யோசிங்க. ஒரு குடும்பம், ஃபேமிலி யூனிட், அதை உடைக்கிறதுக்கு தான் அத்தனை பேர் வேலை பண்ணிகிட்டு இருக்கான். உளவியலாக இந்த மாதிரியான விஷயங்கள்னால, அடிக்ஷன் மூலமாக, இந்த மது பழக்கத்தை அதிகரிப்பது மூலமாக, போதை வஸ்துக்கள் அதிகரிக்கும் மூலம், இது எல்லாமே யாரை டார்கெட் பண்ணி வருது? ஃபேமிலி. இந்த ஃபேமிலி யூனிட்டை அழிச்சணும்னு பார்க்குறாங்க. இதை நீங்கள் பாதுகாக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் இந்த டாபிக் எடுத்ததுக்கு மெயின் ரீசனே என்னென்னா, அந்த பான்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்தியா அது ஒரு இந்தியன் பாலிவுட் மூவி மாதிரி வந்துருச்சு. ஸோ ரொம்ப கிட்ட வந்துட்டே இருக்குது. இது மக்கள் எப்படி பாதிக்கணும்னு நான் பேசணும்னு நினச்சேன். சமீபத்தில் டிசம்பர் டைமில் வந்து சென்னையில் மழை வெள்ளம் வந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா செய்திகள் போயிட்டு சேராமல் எப்படி தடுக்கப்பட்டதுன்னா, இன்டர்நெட் வந்து கட் பண்ணிட்டாங்க. அதை நீங்கள் நம்புறீங்களா? இன்டர்நெட் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, ஜாம் ஆயிடுச்சு. ஓகேவா, 2-3 நாள் எல்லா நெட்வொர்க்குமே ஒர்க் ஆகல. ஜியோவாக இருக்கலாம், வோடஃபோன், ஏர்டெல். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு இன்டர்நெட்டை வந்து அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா, ஒரு அரசாங்கம் வந்து என்ன மக்கள்கிட்ட போய் சேருதோ அதையும் வந்து கட்டுப்படுத்த முடியும். ஆனால் கட்டுப்படுத்த மாட்டாங்க. நல்ல அரசு அமையும் பொழுது இது நடக்கும். நான் ஒரு நல்ல ஒரு தமிழ் தேசிய அரசு அமையுது, மக்கள் மீது நல்ல அக்கறை கொண்ட ஒரு அரசு அமையுதுன்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஒட்டுமொத்தமாக பான் இண்டஸ்ட்ரி என்பது மூடி வைக்கப்படும், அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது மூலிமா அவங்க எக்ஸ்ப்ளாய்ட்டை, நீங்கள் வந்து கெட்டு போகிறதை விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி தான் இப்போ இந்த ஆட்சினா இந்த டிஎம்கே மட்டும் நான் சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். பொதுவாகவே பிஜேபி என்ன பண்ணாங்க, நாங்கள் பான்லாம் தடுத்து நிப்பாட்டோம்னாங்க. உங்களோட நாட்டுக்குள்ளே, உங்கள் நிலப்பரப்புக்குள்ளே இருந்துக்கிட்டே பான் இண்டஸ்ட்ரியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் ஆமாம், அதிகமாக வளர்ந்து நிற்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில அந்த சாஃப்ட் பான்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஆப்ஸ் வந்து அதில் காசு கட்டி இப்போ அது ஓடிடி தளங்க மாதிரி அதுலாம் நார்த்துலலாம் பெரிய அளவில் ஃபேமஸாக போய்கிட்டு இருக்காது. இன்னும் தமிழ் பக்கம்லாம் பெருசாக வரல, நார்த்தில் இருக்குது. நாளைக்கு வரும். அங்கேயும் பார்த்துட்டு இங்கே இருக்க எவனாவது ஒருத்தன், ஐயா எனக்கும் கொஞ்சம் பிச்சை போடுங்க, ஏன்ட்டு இங்கே ஒரு 4 பேர் அதான் வந்துருச்சு. இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ புரிந்து கொள்ளுங்கள், இது ஆபத்து. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. நல்ல ஆட்சி அமையும் போது இது அரசு வேணுங்க. அரசு அதுக்கு தான் சொல்கிறோம், நல்லவங்களுக்கு வாக்கு போடுங்கடான்னு. இவங்க கேட்குறாங்களா? இவங்க மாறி இவங்களுக்கே போட்டு கடைசியில் எதையுமே செய்ய முடியல நம்மளால். அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். ஓகே, ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் நான் தைரியமாக எது வேணால் வந்து பேசுவேன் அப்படின்னா கூட, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, என்ன பேசினா தப்பாக புரிஞ்சுக்க மாட்டாங்க, தவறான கருத்தை கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது, எதுவும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால கடவுளின் பேரில் வந்து பாரத்தை போட்டு தான் வந்து ஆரம்பித்தேன். நம்ம என்ன சொல்லணுமோ சொல்லியிருக்கோம். இச்சைக்கு தீனி போடாமல் என்ன செய்தியை கொண்டு போய் சேர்த்துருக்கு இந்த காணொலி அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி.